அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி சிக்கிம், அசாம் தவிர எந்த மாநில கட்சிகளும் யானையை எந்த வடிவிலும் பயன்படுத்த முடியாது என பகுஜன் சமாஜ் தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி சிக்கிம், அசாம் தவிர எந்த மாநில கட்சிகளும் யானையை எந்த வடிவிலும் பயன்படுத்த முடியாது என பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்திருக்கிறது. தவிக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி சிக்கிம், அசாம் தவிர எந்த மாநில கட்சிகளும் யானையை எந்த வடிவிலும் பயன்படுத்த முடியாது என பகுஜன் சமாஜ் தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் தெரிவித்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி சிக்கிம், அசாம் தவிர எந்த மாநில கட்சிகளும் யானையை எந்த வடிவிலும் பயன்படுத்த முடியாது என பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று காலை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியின் கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கட்சியின் சின்னத்தில் 2 யானைகள் இருப்பது போன்ற ஒரு காட்சியானது இருக்கிறது. இதற்கு எதிராக தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட யானை சின்னத்தை அசாம், மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் எந்த வடிவிலோ கட்சி கொடியிலோ அது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததாக அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. உண்மை இப்படி இருக்க இந்த அறிவிப்பு குறித்து தெரியாமல் சகோதரர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் 2 யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறும் செயலாகும் என்றும், மேலும் தேர்தல் காலங்கள் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும், எனவே உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள அந்த யானைகளை அகற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதாக, மீறும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி தயாராக உள்ளது என்பது அவர் கட்சியின் தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் தரப்பில் ஒரு வீடியோ மூலமாக இந்த அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.